வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறது இருந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் 4 நான் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு, அப்புறம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கோங்க. அடுத்து கடுகும் கருவேப்பிலையும் தாளிக்கு எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்மளுக்கு இப்போ செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இப்போ தக்காளி போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்படி வதங்கினோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கூட நம்ம தேங்காவையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆற விட்டு நல்லா அரைச்சிடலாம். ஆறிடுச்சு, எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இதில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.